நண்பர்களுக்கு வணக்கம். கவியின் கவி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க எடுக்கிற ஒரு பாட்டு, காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது. காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, எனது முகத்தில் படுகிறது. அதன் வாசம் எனக்குள் ஏதோ ஒரு வகை சிலிர்ப்பை தருகிறது, ஆம் சிலிர்ப்பை தருகிறது. இது ஒரு காதல் பாட்டு. இந்த பாட்டுல இந்த பாட்டு எழுதுறதுக்கான சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டு பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன். பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கும்போது ஜன்னல் ஓரமான இருக்கை தான், ஒத்தையில தான் இருந்தேன். ஒத்தையில தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது இதே மாதிரியான ஜன்னல் இருக்கை, அந்த ஜன்னல் இருக்கையில நான் பயணித்து வந்த இன்னொரு பயணம், அந்த பயணத்தை பற்றி ஒரு எண்ணம். அப்பதான் அந்த பாட்டு, காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, அது என் முகத்தில் படுகிறது, அதன் வாசம் எனக்குள் ஏதோ ஒரு வகை சிலிர்ப்பை தருகிறது அப்படின்னு ஒரு பல்லவி எழுதிட்டேன். ஒரு பல்லவினா ஒரு முதல் 2 லைன் எழுதிட்டேன். எழுதினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வரிகள் வந்துச்சு. அந்த வரியைத்தான் நம்ம இப்ப பாக்குறோம். காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, அது என் முகத்தில் படுகிறது, அதன் வாசம் எனக்குள் ஏதோ ஒரு வகை சிலிர்ப்பை தருகிறது, ஆம் சிலிர்ப்பை தருகிறது. காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, லேசாய் முகத்தில் படுகிறது. ஜன்னல் ஓர பயணம் எனக்குள் கவிதைகள் தருகிறது, பல கவிதைகள் தருகிறது. அதை எழுதி முடிக்க காகிதம் இல்லை, கண்ணம் தெரிகிறது, உனது கண்ணம் தெரிகிறது. முத்த கவிதைகள் எழுத அந்த காகிதம் உதவாது, வெற்று காகிதம் உதவாது. நினைத்ததையெல்லாம் எழுதி முடிக்க நேரம் கிடையாது, இது நேரம் கிடையாது. ஜன்னலோர பயணம் எனக்குள் கவிதைகள் தருகிறது, பல கவிதைகள் தருகிறது. அதை எழுதி முடிக்க காகிதமில்லை, கண்ணம் தெரிகிறது, உனது கண்ணம் தெரிகிறது. காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, எனது முகத்தில் படுகிறது. அதன் வாசம் எனக்குள் ஏதோ ஒரு வகை சிலிர்ப்பை தருகிறது, அன்பே சிலிர்ப்பை தருகிறது. காற்று செய்கிற செய்கையை என்னால் பொறுக்க முடியவில்லை, கண்ணே பொறுக்க முடியவில்லை. அது கண்ட இடத்தில் தொடுவதை என்னால் சகிக்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை. காற்றாய் இருந்தால் கூட உன்னை நான் கட்டி அணைத்திருப்பேன், அமுதே கட்டி அணைத்திருப்பேன். அந்த வாக்கியமற்று போனதை எண்ணி பொறாமைப்பட்டிருந்தேன், காற்றிடம் பொறாமைப்பட்டிருந்தேன். காற்றில் அசையும் கூந்தல் எனது முகத்தில் படுகிறது, எனது முகத்தில் படுகிறது. அதன் வாசம் எனக்குள் ஏதோ ஒரு வகை சிலிர்ப்பை தருகிறது, அன்பே சிலிர்ப்பை தருகிறது. காற்று செய்கிற செய்கையை என்னால் பொறுக்க முடியவில்லை, கண்ணே பொறுக்க முடியவில்லை. அது கண்ட இடத்தில் தொடுவதை என்னால் சகிக்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை. இந்த பாட்டுக்கெல்லாம் பெரிய விளக்கங்கள் விமர்சனங்கள் தேவையில்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, காதலிக்கும் ஆரம்ப காலத்துக்கு அந்த அந்த உணர்வு தான் ரொம்ப ப்ரீசியஸா இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம்னா அந்த சுடிதார் லைட்டா மேல போட்டுட்டாலே அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். லைட்டா முடி முகத்துல உரைச்சின்னா அது இன்னும் பேரானந்தத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். திருமணமாகி குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் அதே சுடிதாரு, அதே ட்ரெஸ், அதே முடியா இருந்தாலும் கூட அந்த சிலிர்ப்பும் அந்த இதும்லாம் வர்றதில்லை. அப்போ எது ஒன்று நெருக்கமாக ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நமக்கு கிடைக்குதோ அதன் மேல் நமக்கு ஈர்ப்பு இருப்பதில்லை. ஆனா இது கிடைக்காது. அந்த அந்த ப்ரீஷியஸ்னஸ், அந்த அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த அருமை தான் நமக்கு பெரிய ஒரு அதனுடைய முக்கியத்துவத்தை கூட்டுகிறது. அந்த உணர்ச்சி காதலோடு சேரும்போது அது ஒரு பெரிய சிலிர்ப்பை கொடுக்குது. அந்த சிலிர்ப்பை உணர்ந்தவர்களுக்கு இந்த பாட்டினுடைய நுட்பம் புரிந்திருக்கும். ஸோ ஜன்னலோர இருக்கை, அது எல்லோருக்கும் பிடிச்சது. அந்த இடத்துல நமக்கு பிடித்த ஒரு பெண், அதுவும் ரொம்ப வசதி. அது போக அவள் அந்த காற்று செய்கிற சேட்டைகள், காற்று என்னை விட அத்துமீறி ஒன்னுட்ட
அதிகமா உறவாடுகிறது, அதனால அது மேல எனக்கு பொறாமையே வருகிறது அப்படிங்கறதையெல்லாம் இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறேன். காற்றாயிருந்தால் கூட உன்னை நான் கட்டி அணைத்திருப்பேன், அமுதே கட்டி அணைத்திருப்பேன். அந்த பாக்கியம் மற்று போனதை எண்ணி பொறாமைப்பட்டிருந்தேன், காற்றிடம் பொறாமைப்பட்டிருந்தேன். எல்லாவற்றையும் இங்கே நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பல கவிதை வருது. இந்த கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு காகிதம் தேடுறேன். இல்ல, கவிதையை நான் முத்தமா கொடுக்கலாம்னா முத்த கவிதைகள் கொடுக்க அந்த காகிதம் உதவாது. ஆனா அந்த கன்னம் எனக்கு தெரியுது, உன்னுடைய கன்னம் தெரியுது. ஆனா இந்த இடத்துல இது நேரம் கிடையாது. அதாவது ஜன்னலோர பயணம் எனக்குள் கவிதைகள் தருகிறது, பல கவிதைகள் தருகிறது. அதை எழுதி முடிக்க காகிதம் இல்லை, கன்னம் தெரிகிறது, உனது கன்னம் தெரிகிறது. முத்த கவிதைகள் எழுத அந்த காகிதம் உதவாது, வெற்று காகிதம் உதவாது. நினைத்ததையெல்லாம் எழுதி முடிக்க நேரம் கிடையாது, இது நேரம் கிடையாது. ஏன்னா பக்கத்துல நிறைய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க, கவிதை எல்லாம் சொல்லிட்டு என்னத்தாவது எழுதி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லி எனக்கு நானே அல்லது அவன் ஒரு காதலன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது மாதிரியான ஒரு வரி இது. முத்த கவிதைகள் எழுத அந்த காகிதம் உதவாது, வெற்று காகிதம் உதவாது. நினைத்ததையெல்லாம் எழுதி முடிக்க நேரம் கிடையாது, இது நேரம் கிடையாது. இந்த கவிதை உங்களுக்கு இன்னும் சிலிர்ப்பை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கவிதையோடு அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மீண்டும் மீண்டும் கேட்டு ஆனந்தப்படுங்கள். நன்றி, வணக்கம்.